ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஏர்பட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அமேசானில் இருந்து போட்டில் 300 அப்படிங்கிற ஒரு மாடல் ஏர்பட் வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த ஏர்பட்டோட ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு, இது வந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதில் கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு ஏர்பட் வாங்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் போட்டில் இருந்து வாங்கின ஏர்ட்ராப் ப்ரைம் 300 அப்படிங்கிற ஒரு இயர்பட்டுங்க. ஸோ அதோட பாக்ஸிங் வந்து இந்த மாதிரி தான் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங் வந்து 6490 அப்படி போட்டிருக்காங்க. பட் வந்து சும்மா எம்ஆர்பி தான். ரியலாக இது வந்து எவ்வளோக்கு வாங்கணும் அப்படிங்கிறத கடைசியாக பார்க்கலாம். ஸோ பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீட்டாக வந்துட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் ஃபார் ப்ராடக்ட் ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அடுத்ததாக சில வாரண்டி கார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்து அந்த சின்னதாக ஒரு பவுச் கொடுத்துருந்தாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சிக்கான ஒரு சார்ஜிங் கேபிள் மாதிரி ஒரு சின்ன கேபிள் இருக்குது. அடுத்த ஏர்பட்ஸோட அந்த கேப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பட்டை வந்து வெளியே எடுத்து பார்க்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல சின்னதாக போட்டுங்கிற ஒரு பிராண்டிங் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப மினிமல் டிசைனில் பார்க்க நீட்டாகவே இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான அந்த சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு எல்இடி இருக்குது. ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல பிளிங்க் ஆகுங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இயர்பட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பாக்ஸ் பார்க்குறதுக்கு டீசெண்டாக நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இப்போ இந்த இயர்பட்டை வெளியில் எடுத்து பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா போட்டோட அந்த ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. மேலேயே எல்இடி லைட் வந்து எரியுது. இந்த இடத்துல இயர் டிப் வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். கீழே வந்து சார்ஜிங்க்கான அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை நம்ம உள்ளே வச்சோம் அப்படின்னா சார்ஜ் வந்து ஏறிக்கும். ரொம்பவே காம்பேக்டாக சின்ன சைஸில் சூப்பராக இருக்குது. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இருந்துச்சு. இப்போ வந்து இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த இயர்பட்டை வந்து நான் மொபைலோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். மொபைலில் கனெக்ட் பண்ணோடனே வந்துட்டு நமக்கு வந்துட்டு மேலே நோட்டிஃபிகேஷனில் இந்த இயர்பட் லெஃப்ட்டில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ரைட்டில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது, சார்ஜிங் கேஸில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது மேலேயே வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா நம்ம சார்ஜிங் கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்த்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மைக்லேருந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கால் பேசும்போது உங்களோட கால் குவாலிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். இது இண்டோரில் பேசும்போது இந்த மாதிரி இருக்குது. இதே வெளியில் போய் பேசும்போதும் இது வந்து டிஃபர் ஆகும். இதில் வந்துட்டு பக்கத்தில் வந்து வச்சு பேசும்போது இன்னுமே வந்துட்டு லவுடாக கேட்கும். இந்த மைக் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. நம்ம இண்டோரில் பேசும்போதும் சரி, அவுட்டோரில் பேசும்போதும் சரி, இதில் இருந்து வரக்கூடிய இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே டீசெண்டாகவே இருக்குங்க. இயர்பட் வந்து வியர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா ஸ்டெடியாகவே இருந்துச்சு, கீழே விழுகலை. நம்ம வந்து ஒரு பைக்கில் போகும்போதோ இல்லை சைக்கிளில் போகும்போதோ இல்லை ரன்னிங் போகும்போதோ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, விழுகிற மாதிரியான எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லைங்க. நெக்ஸ்ட் இதோட கால் குவாலிட்டி. இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. இண்டோர்லேயும் பேசி பார்த்தேன், அவுட்டோர்லேயும் பேசி பார்த்தேன். இந்த ரெண்டுலேயுமே வந்து நல்லா கிளியராகவே வாய்ஸ் வந்து கேட்குது. நீங்கள் வந்து பட்ஜெட்டில் ஒரு இயர்பட் பார்க்குறீங்க, அந்த இயர்பட்டில் கால் குவாலிட்டி டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக ரொம்பவே டீசெண்டாகவே இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப லவுடாக கேட்பீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்துட்டு செட் ஆக வாய்ப்பு கம்மி. இதில் இருக்க சவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே கேட்குற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்துட்டு செட்டிலாக இருக்க மாதிரி தான் இருக்கும்.
ரொம்ப வந்து லவுடா டம்னு கேட்குற மாதிரி இருக்காது. நீங்கள் செப்பரேட்டாக ஈக்குவலைசர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இயர்பட்டில் கேட்கக்கூடிய சவுண்ட் வந்து இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டுக்கு ஆப் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. போட் ஹியரபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த ஆப் சப்போர்ட் இருக்குது. அந்த ஆப் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஈக்குவலைசர் ஆப்ஷன் வந்து இல்லை. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டச்சஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம வால்யூம் அப் வால்யூம் டவுன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை சாங்ஸ் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இந்த மாதிரி வந்து இந்த ரெண்டு பக்கமும் வந்து சிங்கிள் டேப் டபுள் டேப்புக்கு வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆப்லேயே வந்துட்டு ஈக்குவலைசர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்குங்க. சரி, இப்போ வந்துட்டு இந்த இயர்பட்டில் என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சுப்பீரியர் ஆடியோ குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து சவுண்டெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் கேட்ட வரைக்கும் வந்துட்டு சவுண்ட் வந்து ரொம்ப லவுடாக இல்லை. நீங்கள் லவுடாக கேட்குற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் மைல்டாக கேட்குற மாதிரி இருக்கும். சவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா சட்டலாக அண்ட் டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ஹான்சிங் கால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏஐ நாய்ஸ் டிடெக்ஷன் இருக்கனால நமக்கு வந்துட்டு கால்லாம் வந்துட்டு நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. பட் வந்து இது தனியாக செப்பரேட்டாக வந்து ஏஎன்சி கிடையாது. இவங்க ஏஐ மூலியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இதனால நம்ம அவுட்டோரில் பேசும்போது நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தரும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்குமே அது கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு. அவுட்டோர்ஸ்லையும் சரி இன்டோர்ஸ்லையும் சரி நம்ம கால் பேசும்போது நல்லா கிளியராகவே கேட்டுச்சுங்க. இதில் வந்து வேற வருது தண்ணி படுது அப்படின்னா அந்த ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. சின்னதாக வந்து தண்ணி தெளிக்குது மழை பெய்யுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து லைட்டாக நினைச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அதுக்காக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா எந்த ஏற்பட்டாக இருந்தாலும் போயிருங்க. நெக்ஸ்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங். நம்ம 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே போதும் 150 மினிட்டுக்கான பேக்கப் வந்து நமக்கு கிடைக்கும், சார்ஜ் ஏறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கிளைம் பண்ணுறாங்க. இந்த இயர்பட்டை நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா 50 மணி நேரத்துக்கான இந்த இயர்பட்டில் இருக்க சார்ஜிங் ப்ளஸ் இந்த கேஸில் இருக்க சார்ஜிங் சேர்த்து பிளேபேக் டைம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோட பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக தோணுது. நான் இது எந்த ப்ரைஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1090 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் தாங்க வாங்கினேன். 1100 வச்சுக்கலாம். அமேசானில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து 1100, 1300, 1500 இந்த ஒரு 3 ப்ரைஸுக்கு வந்துட்டு சுவிட்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பொறுமையாக பார்த்து செக் பண்ணி கரெக்டான டயத்தில் வாங்கினீங்க அப்படின்னா வெறும் 1100 இந்த இயர்பட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஓவராலாக இந்த இயர்பட்டை வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிகினராக இப்போ தான் வந்து ஒரு இயர்பட் ட்ரை பண்ண போகிறீங்க. அதில் கால் குவாலிட்டி நல்லா இருக்கணும், சவுண்ட் குவாலிட்டி டீசெண்டாக இருக்கணும் அப்படி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டில் இருக்க இந்த இயர்பட்டை வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த மாடலோட பேர் பார்த்தீங்கன்னா ஏர் டிராப் பிரைம் 300. இதில் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மோட்னு ஒரு மோட் இருக்குது. அதுக்கப்புறம் 65 ms லோ லேட்டன்சியும் இருக்குங்க. இந்த இயர்பட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இதை இமெயில் ஐடி கூட சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி இருக்க இன்னொரு டிவைஸில் கால் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஓவர் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்துட்டு யூஸ் ஆகும். ஓவரால் இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1100 போட் பிராண்டிங்ல இருந்து நீங்கள் ஒரு இயர்பட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிரைசிங்க்கு வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்குது, ஒர்த்தாகவும் இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடியுது. நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. ஃபியூச்சர் வீடியோஸ் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.